நமசிவாய வாழ்க. குருவருள் ஆன்மீக மையத்தின் உறவுகள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த அன்பும் வணக்கமும். உங்கள் அனைவருடனும் ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்கு என் நன்றி. இன்றைய தலைப்பு, வாழ்வின் பிற்பகுதியை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வது குறித்து நாம் பேசப் போகிறோம். கட்டாயமாக நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு இது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையையும் முற்பகுதி பிற்பகுதி என இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். வாழ்நாள் முழுக்க அமைதியா ஆனந்தமா நிம்மதியா வாழத்தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம், எல்லாருமே விரும்புறோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, சமுதாய அமைப்புல இல்ல நம்ம வாழ்ற சூழ்நிலையில அது நிச்சயமா நடக்காத ஒன்றாக இருக்கிறது. பிறந்த குழந்தையிலிருந்து சாகும் தருவாயில் உள்ள ஒரு மனிதன் வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு, டென்ஷன் இருக்கு, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. அது உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. கல்விக்கு, உணவுக்கு, வேலைக்கு என நம்ம எல்லாவித தேவைகளுக்கும் நாமும் ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த ஓட்டத்துக்கு இடையில, இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு இடையில நம்மை பற்றி ஒரு நாள்ல கொஞ்ச நேரமாவது நாம் சிந்திக்கிறது உண்டா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பெரும்பாலான ஆட்களுடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிறது தான். கண்டிப்பா இல்லை. ஏன்னா எப்பனாலும் பாத்துக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுறது உண்டே தவிர, அன்றைய பொழுதுல இன்னைக்கு என்ன தேவை அது நடந்தா சரி அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, பின்னாடி வேணும், பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யோசிக்கணும். நம் வாழ்வில முற்பகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய குழந்தை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி, வேலை, திருமணம், அப்புறம் குழந்தைகள் என அப்படி போயிட்டே இருக்கு. இதுல எல்லா நிலையிலும் பாத்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள், இல்ல ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், அப்புறம் நண்பர்கள், உறவுகள், அப்புறம் நம்ம சமுதாயம் ஏன்னா அப்படி பலர் வந்துட்டே இருப்பாங்க. நாமும் படிப்பு வேலைன்னு ஓடிட்டே இருப்போம். நம்மை பற்றி, ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு ஆழமான சிந்தனை நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. சிந்திப்பதற்கான நேரமும் நமக்கு கிடையாது, அதற்கான தேவையும் இருந்திருக்காது இப்போ. ஆனா எல்லாவற்றிற்கு மேலாக அது தேவைன்னு கூட நம்ம சில சமயம் நமக்கு தெரியவே தெரியாது. எல்லா காரியங்களும் அதனதன் வழியே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நாம் நம் வாழ்வின் பிற்பகுதிக்குள்ள போய் நிற்போம். நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும், பேர குழந்தைகள் வந்திருப்பாங்க, வேலையிலிருந்து ஓய்வு வாங்கியிருப்போம், இல்ல ஓய்வு பெறும் வயதை எட்டி இருப்போம். அந்த சமயத்துல நாம் எதிர்கொள்ள போகக்கூடிய நம் நிலைமையை குறித்து யோசிக்கக்கூடிய நிலைமையை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். அதாவது வாழ்க்கையோட பிற்பகுதியில நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி எதிர்கொள்ளணும், அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த கலந்துரையாடல்ல பேச போறோம். அமைதியும், நம்ம நினைக்கிற அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க போறோம், பேச போறோம். சில பேருக்கு இயல்பாவே பொருளாதார வசதி இருக்கும், எந்த நோய் நொடி இல்லாம இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்க அமைதியா நிம்மதியா வாழக்கூடிய சூழல்ல இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களே அதை எப்படி அந்த கிடைத்தக்கூடிய நிம்மதியும் அமைதியும் நம்ம அனுபவிக்கிறது, ஆனந்தமா அனுபவிக்கிறது எப்படி, இல்ல அந்த நிம்மதியும் அமைதியும் தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு கூட அவங்களுமே யோசிக்கணும். ஒரு 70-75%, ஏன் 90% கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைங்கிறது தான் நிஜம். ஒரு மனநல ஆலோசகரா நான் நிறைய முதியவர்களை சந்திக்கிறேன், சீனியர் சிட்டிசன் கவுன்சிலிங் பாக்குறேன் நான். வெளிநாட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில ரொம்ப கம்மி தான் அது வர்றது. ஏன்னா அது ஒரு கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் நம்ம போய் கவுன்சிலிங் போகணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளிநாட்டுல ரொம்ப இயல்பா நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அது கவுன்சிலிங்க்கு வராங்க, இங்க அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அப்படி வரக்கூடியவங்க கூட எல்லாம் இருந்துமே ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம் இருக்கு மேடம் எங்க வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நைட்ல படுத்தா பலவித குழப்பங்கள் வருது, பணம் இருக்கு, வசதி இருக்கு, குழந்தைங்க நல்லபடியா இருக்காங்க, வீடு வாசல் இருக்கு, எல்லாமே இருந்துமே எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைதி இல்லாம தான் இருக்காங்க. அப்படி அது
நிறைய பேர் 90% வந்து ஆட்களுக்கு இந்த நிம்மதி அமைதி எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. நிறைய ஏமாற்றங்கள் தான் இருக்கு. அப்போ அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்ப இருந்து அதை பிளான் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம பேச போறோம். அதுல எந்த விதமான முயற்சி பண்ணணும், என்னென்ன செய்யணும், நம்மளை நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒரு 40 அல்லது 50 வயசு வந்துட்டாவே நம்ம யோசிக்க வேண்டிய அல்லது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முதல்ல நோய். எப்படான்னு காத்துட்டு இருக்கோம், இவன் எப்ப ரிட்டையர்ட் ஆவான், நம்ம வந்து இவனோட இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை கட்டி நிற்கும். பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், மூட்டு வலி, அது பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், மூட்டு வலி ஆகணும், எல்லாம் அப்படியே வரிசை கட்டி நிற்கும் நம்ம கிட்ட வர்றதுக்கு. அது வந்துடும். அந்த நோய் வந்துட்டாவே நமக்கு ஒரு நம்ம நோயாளி ஆயிட்டோமோ, நம்மளால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதோ, பாடுபட முடியாதோ, வேலை செய்ய முடியாதோ, இயல்பான வாழ்க்கையை நிம்மதியா எங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, வர முடியாதோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தளர்வு வந்துடும், ஒரு தளர்ச்சி வந்துடும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அதை எப்படி அந்த நோய் அப்படிங்கிறத கடந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே யோசிக்கணும். ஏன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்போ நிறைய பேரை பாக்குறோம், பெண்கள் மூட்டு வலி இல்லாத ஒரு 50 வயசுக்கு மேலான பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப நம்ம வந்து என்ன யோசிக்கணும், எப்படி அதுல இருந்து தவிர்த்துக்கணுங்கிறது முன்னாடியே நம்ம யோசிக்கணும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மனசும் நம்ம உடம்பும் ஒன்னோட ஒண்ணு ரொம்ப சம்பந்தப்பட்டது. மனசு சரியா இருந்தாதான் உடம்பு சரியா இருக்கும், இல்ல உடம்பு சரியா இருந்தாதான் மனசு சரியா இருக்கும். புரியுதுங்களா? சோ அப்ப நம்ம தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டா மன ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இல்ல மன ஆரோக்கியமா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தேக ஆரோக்கியம் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த நோயிலிருந்து நம்ம எப்படி வெளிவரணுங்கிறத நம்ம சிந்திக்கணும். சோ முதல்ல நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயம் நோய். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொருளாதாரம், பணம், இல்லைங்களா? நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் சிலது இருக்கு. என்னதான் பண வசதி இருந்தாலுமே, பொருளாதாரம் இருந்தாலுமே, குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொத்து வாங்கி போடுறது, குழந்தைகள் பேர்ல தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் மாத்தி வைக்கிறது, அதெல்லாம் என் பையன் பாத்துக்குவா, என் பொண்ணு பாத்துக்குவா, எனக்கு அது கவலையே கிடையாது, நல்ல குழந்தைகள் எனக்கு அப்படிங்கிற மனப்பான்மை தான் நிறைய பேர் பெற்றோர்களுக்கு இருக்கு, மாத்திடுவாங்க. அப்படி பொருளாதாரம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பாருங்க. பணம் இல்லைன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, இல்லையா? அப்படி பொருள் நம்ம கிட்ட இல்லைன்னா என்னெல்லாம் பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதை பத்தி நம்ம யோசிக்கணும்ல, நிறையவே யோசிக்கணும். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா பயம். நோய் வந்துருச்சு, பொருளாதார பண வசதி நம்ம கிட்ட இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரக்கூடியது பயம். பயத்தினால உடலும் மனசும் தளர்ச்சி அடையும், ஒரு தன்னிறக்கம் வந்துடும் நமக்கு, கழிவிறக்கம் சொல்றது. அதை நம்ம ரொம்ப பாவம், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் மற்றவங்க கிட்ட கையேந்தணும், குழந்தைங்களை எதிர்பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் பிட்டி, தன்னிறக்கம் வந்துடும், நம்மளே பாவமா நினைச்சுப்போம். இப்போ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, செல்ஃப் பிட்டி இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீஸ், மிகவும் ஆபத்தான நோய் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு தன்னிறக்கம் வந்துருச்சுனாவே ரொம்ப அது ஆபத்தான நோய், அது அவனை ரொம்பவே பாதிச்சிரும், மனசையும் பாதிச்சிரும், உடலையும் பாதிச்சிரும், அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. சோ நோய், பொருளாதாரம், பயம். அடுத்தது பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள். பிற்பகுதியில நமக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அது முற்பகுதியில பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்பார்ப்பே இருக்காது, நம்ம தான் மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருப்போம், அப்பா அம்மாவுக்கு செய்வோம், குழந்தைங்களுக்கு செய்வோம், வாழ்க்கை துணைக்கு செய்வோம், உறவுகளுக்கு செய்வோம், நண்பர்களுக்கு செய்வோம், ஏன்னா சம்பாதிக்கிறோம், செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குமே தவிர மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப முற்பகுதியில குறைவு. அதே வாழ்க்கையின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். எல்லார்கிட்டையும் நம்ம எதிர்பார்ப்போம். குழந்தைங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்க கிட்ட எதிர்பார்ப்போம், நமக்கு மதிப்பு கொடுக்கணும், நமக்கு மரியாதை செலுத்தணும், நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவை மரியாதையா பார்த்தோம், மரியாதையா பேசினோம், அவங்க கிட்ட எல்லாம் அவங்க எல்லா முடிவுகள் எல்லா இது இடும்போது அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டோம், அவங்க சொற்படி கிடந்தோம், இங்க போனா அங்க போனோம், அங்க போனா இங்க போனோம். அப்படி இருக்கிற போது நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா
இருக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய தப்பும் அல்ல. ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையின் சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற குழந்தைகள் வாழ்ற சூழ்நிலை வேற. அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள், வேலையில பிரச்சனை, வழியில போறதுல பிரச்சனை, குடும்பம் நடத்தி போறதுல பிரச்சனை, குழந்தைங்கள ஸ்கூல் பிரச்சனை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஓடிட்டு இருக்கு, குழந்தைங்க ஸ்கூல் பிரச்சனை. சோ எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம குழந்தைங்க கிட்ட நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நடக்குமான்னு பாத்தீங்கன்னா நடக்காது. சோ நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட நடக்காது. குழந்தைகிட்டையும் எதிர்பார்ப்பு நடக்காது. அதே பேர குழந்தைங்கள் அதை விட பிஸியா இருக்காங்க இந்த காலகட்டத்துல. ஸ்கூல் விட்டு வந்தா ஹோம்ஒர்க், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு முடியும் போது குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு விளையாடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு அவங்க பிஸியா இருக்காங்க. அப்போ வந்து தாத்தா பாட்டி கிட்ட வந்து பேசவோ முடிக்கவோ அவங்களுக்கு நேரம் இல்லை. சோ அந்த எதிர்பார்ப்பும் நமக்கு இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா நண்பர்கள் கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு நடக்கும். நம்ம சொன்னோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வாடா இங்க வா, இல்லம்மா இங்க வா, நம்ம ஒரு கோவிலுக்கு போகலாம், இல்ல ஒரு பார்க்குக்கு போகலாம், நம்ம சேர்ந்து பேசலாம்னா நடக்கும். 50-50 தான். அதுவும் சில சமயம் நடக்கும், சில சமயம் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலைகள், வேற பிரச்சனைகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பும் சில சமயம் ஏமாற்றத்துல முடிஞ்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொசைட்டி. இந்த சமுதாயம் வந்து நம்ம ஒரு 50 வயசு கடந்துட்டாவே நம்மள பெருசுங்கிற ஒரு கொட்டேஷனுக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். நீங்க ரோட்ல போங்க வண்டி ஓட்டிட்டு, பின்னாடி வர பையன் சொல்வான், யோ பெருசு தள்ளி போ, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியான்னு. சோ அந்த கேட்டகரிக்கு நம்மளை தள்ளிடுவாங்க. ஒரு பேங்க்குக்கோ இல்ல ஒரு பென்ஷன் ஆபீஸ்க்கோ எங்கேயோ போய் கியூல நின்னு பாருங்க, அங்கேயும் நமக்கு வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு, வயசானவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல வேலையை முடிச்சு கொடுப்போம். கிடையவே, ஐயோ பெருசு உனக்கு என்ன வேலை, வெயிட் பண்ணலாம்ல, வீட்டுல போய் என்ன பண்ற நீ, உக்காரு அப்படின்ருவாங்க. அங்கேயும் நமக்கு எதிர்பார்ப்புகள் நடக்காது. சோ எந்த இடத்துலயுமே நமக்கு எதிர்பார்ப்புகள் சரிவர பூர்த்தி செய்யப்படாது. சோ நீங்க பாத்தீங்கன்னா பிற்பகுதியில இந்த பிரச்சனைகள், பயமாகட்டும், பொருளாதார சிக்கல்களாகட்டும், நோயாகட்டும், எதிர்பார்ப்புகளாகட்டும், இதெல்லாமே நமக்கு ஒண்ணுமே சரி வரலன்னா நமக்கு மிஞ்சுறது ஏமாற்றங்கள் தான். அந்த ஏமாற்றங்களை உள்வாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு நம்ம மனசு ரொம்பவே பக்குவப்படணும். அப்ப இந்த ஒவ்வொன்றையும் நம்ம வந்து வாழ்க்கையில கடந்து வர்றது, எப்படி கடந்து வரணும், கடந்து வந்து அதை கடந்து வர தெரியணும் ஃபர்ஸ்ட் நமக்கு. அதை எப்படி கடந்து வர்றதுங்கிற அந்த டிராவலிங் பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம இதை வந்து பிற்பகுதியோட வாழ்க்கையை, முதுமையை கடந்து போக முடியாது. அது ஒரு நீண்ட பயணமா இருக்கும். அந்த பயணத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்து குறுக்க வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கடந்து போகணும். இப்ப இதுல வந்து குழந்தைகளோ, பேர குழந்தைங்களோ, நண்பர்களோ, சமுதாயமோ அல்லாம நம்ம மிஞ்சக்கூடிய ஒரே உறவு நம்மளுடைய வாழ்க்கை துணை தான். சரிங்களா? அந்த வாழ்க்கை துணையை பத்தி முற்பகுதியில நம்ம வந்து நிறைய, ஒரு கணவன் மனைவிக்கோ இல்ல மனைவி கணவனுக்கோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு ப்ரையாரிட்டி முழுக்க குழந்தைகள், வருமானம், பிரச்சனை, சொத்து சேர்க்கறது, இதுலதான் இருந்திருக்குமே தவிர நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்போம், பிற்பகுதியில நீயும் நானும் உனக்குனா எனக்கு நீ தான் இருப்போம் அப்படிங்கிற தாட்டே பின்னாடிதான் வரும். சோ அந்த வாழ்க்கை துணை வந்து நம்ம வந்து சரிவர புரிஞ்சே இருக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், அவங்க சொல்லுவாங்க, மனைவி சொல்வா, எனக்கு இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது உங்ககிட்ட, நீங்க இதை நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு கிளாஷ் வரும். இவங்க கணவன் சொல்வா, நீ இப்படி நடந்துக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன், அது நடந்துக்கல. சோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளோ ஒற்றுமையின்மையோ அந்த பிற்பகுதியில போலிக்கும், வெளியில வரும். அப்ப அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணி, ஏன்னா நம்ம 2 பேர் தான் இனிமே சேர்ந்து இருக்க போறோம். அப்போ நம்ம எப்படி வந்து இதை நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறோம், எதிர்கொள்ள போறோம். அப்ப எதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத வந்து அவங்க வாழ்க்கை துணை நம்ம பேசணும், நிறைய பேசணும். அந்த மாதிரி பேசி அதை தீர்த்து இது பண்ணும். அந்த இடத்துல நீங்க வந்து நீங்க எல்லாம் இந்த ஆன்மீகம், குருவருள் ஆன்மீக மையத்துல இருக்கீங்க. இதுல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் 4 பேரை பத்தி, நீங்க 4 பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் இறைவனை எப்படி, எந்த வழியில, எந்த மார்க்கமா நாடினாங்க, எந்த மார்க்கமா அவங்க இறைவனை நெருங்கினாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா?
அப்படி யோசிக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பர் பெருமான், நாவுக்கரசர் பெருமான் வந்து தாச மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தாரு. அந்த தாச மார்க்கம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது முதலாளி தொழிலாளி, இறைவனுக்கு நான் அடியவன், இறைவனுக்கு சேவை செய்யக்கூடியவன் நான் அப்படிங்கிற முறையில் தான் அப்பர் வந்து இறைவன் கிட்ட பக்தியை செலுத்தினார். உனக்கு தொண்டு செய்யக்கூடியவன் நான் இல்லையா, அவ்வளவார பணியெல்லாம் மேற்கொள்வார். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோ அந்த தாச மார்க்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா தசமார்க்கம். நீ அப்பா அம்மா, நீ அப்பா நீ அம்மா, எனக்கு நான் குழந்தை. அந்த உறவு முறையில நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் இறைவன் கிட்ட பக்தி செலுத்தினார். அது ஒரு உறவு, பெற்றோர் குழந்தைங்கிற உறவு. அடுத்தது பாத்தீங்கன்னா சகமார்க்கம். இந்த சகமார்க்கம்ங்கிறது வந்து தோழன் அப்படிங்கிறதுல வருது. சுந்தர பெருமான், சுந்தரர் வந்து ஃபாலோ பண்ண மார்க்கம் அது. நீ எனக்கு நண்பன், எனக்கு வேண்டியதெல்லாம் நீ செய். நீங்க அந்த சுந்தரர் தேவார பதிகங்களை எல்லாம் பாடி நீ படிச்சிருப்பீங்க, கேட்டீங்கன்னா தெரியும். நீ எனக்கு இது கொடு, அதை கொடு, நீ எனக்காக என் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போ, தூது போ அப்படின்னு அவர் வந்து இறைவன்கிட்டயே ஆர்டர் போடுவார் இல்லையா. அந்த மாதிரி அது சகமார்க்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஞான மார்க்கம். மாணிக்க வாசகர் பின்பற்றின மார்க்கம். அது வந்து எல்லாத்துக்கும் மேலானது. தாச தச சக எல்லாத்துக்கும் மேல ஞான மார்க்கங்கிறது இறைவன் தலைவன், நான் தலைவி அப்படிங்கிற மார்க்கம். புரியுதுங்களா? அதாவது அந்த இடத்துல அன்பு 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 மட்டும்தான். அன்பு உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அப்படிம்பாரு மாணிக்க வாசகர். அந்த மாதிரி அன்பு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உருகி உருகி ஒருத்தருக்காக ஒருத்தர் ஏங்கி ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு உறவு தான் இந்த ஞான மார்க்கம். இறைவனை பத்தி அப்படி அவர் நெக்குருக மணிவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். அந்த மாதிரி ஞான மார்க்கம். இந்த மாதிரி இந்த 4 மார்க்கங்களும் 4 வழிமுறைகளும் நம்ம வாழ்க்கை துணையோட நீங்க பொருத்தி பார்க்கணும். வாழ்க்கையின் பிற்பகுதியில இந்த 4 மார்க்கத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், லைஃப் டைம் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை துணையோட, அது கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும். சோ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொண்டு செய்து கொள்ள வேண்டும். அவருக்கு வேணுங்கிறத ஹெல்ப் நான் பண்ணணும், எனக்கு வேணுங்கிற ஹெல்ப் அவர் பண்ணணும். தாச மார்க்கம். தசமார்க்கம். சோ நமக்கு நம்ம தான் குழந்தைங்க. உன்னுடைய தேவைகளை நான் தான் பூர்த்தி செய்ய வேண்டும், என்னுடைய தேவைகளை நீ தான் பூர்த்தி செய்யணும். நம்ம தான், உனக்கு நீ குழந்தை, எனக்கு நான் குழந்தை. ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாம் வெளியில வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டாங்க. நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறதுக்கோ கொஞ்சிக்கிறதுக்கோ வெளியில போறதுக்கோ விளையாடுறதுக்கோ யாரும் இல்லை, நம்ம தான். சோ அந்த தசமார்க்கம் அங்க இருக்கணும். 3வது பாத்தீங்கன்னா சகமார்க்கம். தோழன் தோழி. நீ எனக்கு மேல இல்ல, நான் உனக்கு மேல இல்ல. ஆணாதிக்கம் அங்க வேலை செய்யாது, பெண்ணாதிக்கமும் வேலை செய்யக்கூடாது. நீ தோழன், நான் தோழி. நம்ம 2 பேரும் நண்பர்களா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் நல்லபடியா ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனைகளை தோளோடு தோள் நின்று நம்ம வந்து பிரச்சனைகளை தீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சகமார்க்கமா வந்துடும். அடுத்தது ஞான மார்க்கம். அன்பு, அன்கண்டிஷனல் லவ். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு கணவன் மேல் மனைவியும் மனைவி மேல் கணவனும் செலுத்தினால் அந்த பிற்பகுதியான வாழ்க்கை அற்புதமா அமையும். சோ இந்த 4 பின்பற்றின மார்க்கங்கள் இந்த வாழ்க்கை துணையில நானும் என் கணவனும் இல்ல நானும் என் மனைவியும் பின்பற்றினா கண்டிப்பா பிற்பகுதி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வந்து நம்ம ஆன்மீகம் படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை பத்தி தெரியும். நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது நமக்கு ஏமாற்றங்கள் வாழ்க்கையில குறைவா இருக்கும். முதல்ல இந்த நோய் நம்ம சொல்றோம் இல்லையா, நோய் வரும்போது சுகர், பிபி, மூட்டு வலி எல்லாமே இருக்குங்கிறாங்க. இப்ப சுகருங்கிறது பிற்பகுதியில் தான் வரணும்னு அவசியமே கிடையாது. ஜுவனைல் டயபெட்டிக் வந்துருச்சு. ஒரு லேடி பிரெக்னன்சியா இருந்தா பிரெக்னன்சி டயபெட்டிக் வருது. அந்த மாதிரி எல்லாருக்குமே சுகர் இருக்கு. நிறைய பேர் இப்போ இந்தியாவில வந்து நம்பர் 1 கண்ட்ரி ஆயிட்டு வருது உலகத்திலேயே சுகர் பத்தி பார்க்கும் பொழுது. ஸோ எல்லாருக்கும் சுகர் இருக்கு. இப்ப பாதி பேர் டெஸ்டே பண்றது இல்ல. டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நம்ம உணவு முறை அப்படி இருக்கு. நேத்திக்கு உங்க ஆன்மீக வகுப்புல பேசின உமா சுந்தரவள்ளி அவங்க பேசினாங்க, எப்படி நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. சோ அந்த உணவு முறை வந்து நமக்கு வந்து சுகரை கொண்டு வந்துருது ஈஸியா நமக்கு. சோ அந்த சுகர் வந்து வந்துச்சுன்னா என்ன பண்றது?
சுந்தர் லைஃப் சுகர் வந்து லைஃப் லாங் இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து ஒன்லி ஃபுட் கண்ட்ரோல் இல்லை எக்ஸசைசஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த சுகர் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு வலி ஏதோ ஒரு வியாதின்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கிற கேள்வி உங்களுக்கு சுகர் இருக்கா? ஸோ இந்த வலி சுகர்னால தான். எது வந்தாலும் தலைவலி வந்தா கூட சுகர்னால தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த சுகரை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது பிற்பகுதிக்கு போன பிறகு நம்ம யோசிக்க கூடாது. முற்பகுதியே விழிப்புணர்வோட இருக்கணும். இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, அப்புறம் அந்த பிளான்டு டயட் இருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதே இளைஞர்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு எந்த நேரம் வேணாலும் எந்த ஃபுட்டு கிடைச்சாலும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. மேபி அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் காரணமாக இருக்கலாம், வாழ்க்கை சூழல் காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் நிறைய கிடைச்சதை சாப்பிட்டுட்டு வேலை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அந்த சுகர், அப்புறம் பிபி, அப்புறம் மூட்டு வலி, பெண்களுக்கான மூட்டு வலி. பெண்கள் மூட்டு வலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் புரோட்டீன் அவங்க எடுத்துக்காதனால கூட இருக்கலாம். புரோட்டீன் எடுத்துக்கலன்னா கண்டிப்பா ஒரு 50 வயசுக்கு மேல அந்த புரோட்டீன் வந்து நம்ம எலும்புல இருந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ எலும்பு தேய்மானங்கள் இதனால தான். ஈஸி வயசாயிடுச்சு நம்ம எலும்பு தேஞ்சு போச்சுன்னு நமக்கு சாதாரண சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போதுமான புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அது நம்ம வந்து ஒரு நல்ல டயட்டிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணி நம்மளோட புரோட்டீன் செக் பண்ணிக்கணும், புரோட்டீன் எடுத்துக்கணும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இந்த நோயிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும், பேசணும், அதை கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு வாக்கிங் போறதோ ஒரு எக்ஸசைஸோ நல்ல இந்த இல்லாத ஒரு உணவுகள் தானிய வகைகள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது. நம்ம உமா மேடம் சொன்ன மாதிரி நம்ம அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டா நோயிலிருந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். அப்படி அது எல்லாம் மீறி நமக்கு நோய் வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்ம பயப்படவே கூடாது, பயம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்துல மருத்துவம்ங்கிறது வந்து அதீதமா வளர்ந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. ஸோ அந்த மருத்துவ வசதியோட நம்ம வந்து அதை எப்படி அந்த நோயை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு கடந்து வந்து போறோம். எக்ஸ்ட்ரீம் கேசஸ் 10% 20% இருக்கலாம். இருந்தாலும் அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாழ்றது எப்படிங்கிறத நான் கண்டிப்பா சிந்திக்கணும், யோசிக்கணும் நம்ம. சரிங்களா? அடுத்தது இந்த பொருளாதாரம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பொருளாதாரம் வந்து நம்ம பிளான் பண்ணலன்னா பின்னாடி பிற்பகுதியில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். எறும்பு எப்படி மழை காலத்துக்காக சேமிக்குதோ அதே மாதிரி வாழ்க்கையின் முற்பகுதியில நம்மளோட பிற்பகுதிக்காக கொஞ்சமாவது நம்ம சம்பாதிக்கிறதுல சேமிச்சு வச்சு ஆகணும். நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு இல்ல, அப்ப பாத்துக்கலாம். பென்ஷன் வருது பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் பென்ஷன் உண்டு பேங்க்ல ஒர்க் பண்றதுனால. ஸோ டீச்சர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாத்துக்கும் பென்ஷன் இருக்கு, பென்ஷன் வருது பாத்துக்கலாம் அப்படின்பாங்க. பட் இப்போ அந்த பென்ஷன்ங்கிற கான்செப்டே இருக்காது போல இருக்கு வர காலகட்டத்துல. ஸோ நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து நமக்கு நம்ம சேமிக்கிறது வந்து சுயநலம் அல்ல. இது கண்டிப்பா சுயநலம் அல்ல. தன்னை மிஞ்சிதான் தான தர்மம்னு முன்னோர்கள் அதுக்கும் ஒரு பொன்மொழி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? சோ நம்ம சேமிச்சே ஆகணும். இது சுயநலம் கிடையாது. நானும் என் துணையும் பிற்காலத்துல யாரையும் எதிர்பார்க்காம என்னுடைய உணவு, என்னுடைய மருந்து, என்னுடைய இருப்பிடம் நானே சுயமா நடத்திக்குவேன், கொண்டு செலுத்துவேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேமிக்கிறது தான் இந்த சேமிப்பு. அது அவசியம் கண்டிப்பா தேவை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லைன்னா கூலி இல்லை. எத்தனை வயசானவங்க நீங்க தெருவுல பாக்குறீங்க வேலை செய்யறாங்க. கேட்டீங்கன்னா அன்றைக்கு சாப்பாட்டுக்கு பாவமா இருக்கும் நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணாம இருந்திருக்கலாம், எல்லாமே குழந்தைங்களுக்குன்னு செலவு பண்ணிருக்கலாம். நிறைய பேர் அந்த தப்பு பண்றாங்க. எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு எழுதி வச்சிடறாங்க. அவன் நம்மளை பாத்துக்குவான், நம்ம எழுதி வச்சிடலாம் அப்படின்னு எழுதி வச்சிடறாங்க. பட் அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு தெருவுல இருக்காங்க. அதை உணர்ந்துதான் கவர்மெண்ட்ல இப்ப ஒரு சட்டம் வந்திருக்கு. பெற்றோர்கள் சொத்து முழுக்க குழந்தைங்களுக்கு எழுதி வச்ச பிறகு அந்த பெற்றோர்களை குழந்தைகள் கவனிக்கலைன்னா இவங்க கேஸ் போட்டு அந்த சொத்தை திரும்பி வாங்கிக்கலாம் இல்லையா? அதனுடைய தேவை ஏன் வந்ததுன்னா இந்த குழந்தைகள் பெற்றோர்களை சொத்தை வாங்கிட்டு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு கை கழுவி விடுறதுதான் காரணம். சோ தயவு செய்து சொத்து இருந்தால் தயவு செய்து குழந்தைகளுக்கு இப்பொழுதே எல்லாத்தையும் வழிச்சு தொடச்சு கொடுத்துறாதீங்க.
உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்புறம் உனக்கு தான், ஆனா நான் இருக்கிற வரைக்கும் எனக்கும் என் துணைக்கும் தான் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்லுங்க. இதுல தப்பே கிடையாது. பணம் இருந்தாதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, சமுதாயத்திலும் சரி வீட்டிலும் சரி. குழந்தைங்களும் அப்பதான் உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கு கவனிப்பு அப்பதான் கிடைக்கும், உங்களுக்கு அப்பதான் அங்கீகாரம் கிடைக்கும். புரியுதுங்களா? மத்தவங்க மதிக்கிறது அங்கீகாரம் கிடைக்குது, நமக்கே ஒரு மனசுல ஒரு தைரியம், ஒரு கான்பிடென்ட், எதையும் யாரையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் எப்ப வரும்னா நம்ம பாக்கெட்ல கொஞ்சம் பணம் இருந்தாதான், இல்லைங்களா? அதனால கண்டிப்பா இந்த சொத்து விஷயத்துல பண விஷயத்துல கொஞ்சம் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேரண்ட்ஸ் அந்த தப்ப பண்றாங்க. ஏன்னா இப்போ எங்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க சொல்லுவாங்க, நம்ம குழந்தை பாத்துக்குவான்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டோமா, கடைசியில பார்த்தா வேலைக்கு ஒரு வாய் சாப்பாட்டு கூட கஷ்டமா இருக்கு எனக்கு, நாய்க்கு கீழே தட்டுல சாப்பாடு போட்டா நமக்கு டேபிள்ல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நம்ம கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது, எதையுமே எங்க கிட்ட கேட்கறது இல்லை, அப்படி புலம்புறாங்க. இப்படி புலம்பாம இருக்கணும்னா நம்ம பிளான் பண்ணணும், நம்ம லைஃப நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த பொருளாதார விஷயத்துல தயவு செய்து நம்ம யோசிச்சு முடிவெடுத்து பண்ணணும். இப்ப இது எல்லாமே அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இஷ்டத்துக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக அங்க லேண்ட் வாங்கி போடலாம், இங்க லேண்ட் வாங்கி போடலாம், இங்க சொத்து எல்லாம் என் பையனுக்கு அது அதுன்னு இப்ப நிறைய வாங்கி போடுறாங்க. இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய குழந்தைகள் வெளிநாட்டுல தான் இருக்காங்க. சோ நம்ம பேரண்ட்ஸ் எங்க சொத்து வாங்குறாங்க என்ன வாங்குறாங்கிறதே தெரியறது இல்லை குழந்தைங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ வந்து குழந்தைங்கள் வந்து நமக்கு அப்புறம் குழந்தைங்கள் அந்த சொத்து எங்க இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீணா போயிடுது. சோ அந்த தயவு செய்து செய்யாதீங்க. குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு குழந்தைங்களும் சரி இங்க வாங்கலாம்ப்பா இங்க வாங்கலாமா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நாலேஜோட வாங்குங்க, பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது கூட உங்க பேருக்கு நாமினியா அவங்கள போடுங்க. டெபாசிட் பேங்க்ல பண்றீங்களா, உங்க பேருக்கு டெபாசிட் பண்ணி நாமினியா உங்க குழந்தைங்களை போடுங்க. முதல்ல உங்க மனைவி அல்லது கணவனை நாமினியா போடுங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்களை போடுங்க. எனக்கு பின் என் மனைவிக்கு, என் மனைவிக்கு பின் தான் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுல உறுதியா இருங்க தயவு செய்து. இப்போ கணவன் மனைவி நடுவுல பாத்தீங்கன்னா, கணவன் இறந்து மனைவி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மனைவி எப்படியோ சமாளிச்சுக்குவாங்க, எப்படியோ அதான் மனைவி இறந்த பின் ஒரு கணவன் உயிரோடு இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அவருடைய வாழ்க்கை. ஒரு காஃபிக்கு கூட மருமகள் கிட்டயோ மகள்கிட்டயோ கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளாடிடுவாங்க. இதே அவங்க பாக்கெட்ல மணி இருந்தா, அவங்க பேர்ல பணம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா காஃபி அவங்க டேபிளுக்கு வருது. இது வந்து ஏதோ சினிமா வசனமோ அல்ல கட்டுக்கதையோ அல்ல, நிஜம் நிஜம் 100% நிஜம். ஸோ பணம் பொருளாதாரம் ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம இதை பத்தி நிறைய நம்ம பேசணும், யோசிக்கணும், சிந்திக்கணும். யாரோட? நம்ம வாழ்க்கை துணையோட யோசிச்சுக்கணும், பேசணும். அடுத்து பார்த்தா இந்த ரெண்டுமே நோயும் வந்துருச்சு, பொருளாதாரம் நம்ம கிட்ட இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பயம் வந்துருதுங்க வாழ்க்கையில. ஆச்சுங்களா? பயம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம முடங்கி போயிடுவோம், முடங்கி போயிடுவோம். அப்பவே 50 வயசுலயே ஒரு நோயாளியோட இதோட நம்ம வந்து ரூமுக்குள்ள முடங்கிடும், எதையுமே யார்கிட்டையும் கேட்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஒரு மனநோயாளியா மாறக்கூடிய நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கோம். புரியுதுங்களா? சோ அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. அதுக்கு நம்ம பிற்பகுதி என்ன இதை யோசிச்சு நம்ம செயல்படணும். இந்த எதிர்பார்ப்புகள் பத்தி பேசணும் நம்ம குழந்தைங்க கிட்ட, வேற குழந்தைங்க கிட்ட எல்லாம். இப்போ குழந்தைங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க அவங்களும் செட்டில் ஆன பிறகு நம்ம வீட்டுல குழந்தைங்களோட நம்ம மகன் மகளோட நம்ம மருமகளோட வீட்டுல இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு எப்படி நம்ம அங்க நடந்துக்கணும், அந்த வீட்டுல நம்மளுடைய இடம் எது, நம்மளுடைய எல்லை எது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். இப்போ அவங்க நம்ம வாழ்ந்த மாதிரி, நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரி இல்ல நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்ந்த மாதிரி இல்ல நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை. நம்ம 10 to 5 வேலைக்கு போனோம், வந்தோம், பெற்றோர்களோட கொஞ்ச நேரத்தை செலவழிச்சோம், குழந்தைங்களோட செலவழிச்சோம், அப்படி போகுது. இப்போ குழந்தைங்க அப்படி அல்ல. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் எடுத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு போறாரு, ராத்திரி 10-11 மணிக்கு வர்றாரு, 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அப்ப அந்த குழந்தைகள், இந்த குழந்தைங்களுடைய மனநிலைமை என்ன? வர்றாங்க வீட்டுக்கு, தாத்தா பாட்டி இருந்தா ஓகே, இல்லைன்னா டே கேர் சென்டர் போறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலா இருக்கு, ஒரு
கஷ்டமா இருக்கு, ஃபாஸ்டா போகுது, விரைந்து போகுது அவங்களுக்கு. அந்த பரபரப்பான வாழ்க்கையில நம்ம கூட உட்கார்ந்து பேசுறதுக்கோ, சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அது அவங்கள தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா அப்படித்தான் அவங்க வாழ்க்கை இருக்கு. அவ்வளோ டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கு பசங்களுக்கு. நமக்கு என்ன எதிர்பார்ப்பு? குழந்தைகிட்ட ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க, ஒரு சொத்து வாங்குறாங்க, இல்ல முடிவு எடுக்கிறாங்க, இல்ல வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு, நம்ம கிட்ட சொல்றதே இல்லையே, நம்மளுடைய ஆலோசனைகளை அவங்க கேட்கறதே இல்லையே, நம்மளை மதிக்கிறதே இல்லையே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம குழந்தைங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நீங்களா சொல்ல போனா கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வாயை அடைச்சிருவாங்க. சோ நமக்கு அந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா, நம்மளுடைய எல்லை எது? தேவையில்லாமல் நம் குழந்தைகளாக நம்ம கிட்ட வந்து கேட்கிற வரைக்கும் எந்த ஆலோசனையும் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு தனி குடும்பம். நம்மளை விட அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. பல விஷயங்கள் அவங்களுக்கு இப்ப இந்த சமுதாயத்துல தெரிய வருது. அப்படிங்கும் போது நாம ஆலோசனை கேட்டா சொல்லுங்க, இல்லையா பேசாம இருங்க. அவங்க மதிப்பு கொடுக்கல, நமக்கு அங்கீகாரம் இல்ல அப்படின்னு அந்த ஈகோ கிளாஷே வேண்டாம். புரியுதுங்களா? அப்போ அவங்க நம்ம எல்லை வகுத்து அந்த எல்லைக்குள்ள நமக்கு நிக்கிறதுக்கு தெரியணும். அதே மாதிரிதான் பேர குழந்தைகள் கிட்ட அவங்க நம்ம கிட்ட கதை கேட்க வர்றதில்ல, நம்மள கொஞ்சம் வர்றது இல்ல, நம்ம கொஞ்சினா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. எது ஸ்கூல்ல எது நடந்தாலும் நம்ம கிட்ட சொல்ற, அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க? அடுத்த நாள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கலாம், இல்ல அடுத்த நாள் சில தேவைகள் குழந்தைங்களுக்கு வாங்க வேண்டி இருக்கலாம். சோ அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம போய் குழந்தைங்கிட்ட கொஞ்சம் போகும்போது குழந்தைங்க போ தாத்தா எனக்கு வேலை இருக்கு, போ பாட்டி எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா உடனே ஒரு மாதிரி மனசுக்குள்ள வருத்தமோ, குழந்தை கூட என்ன மதிக்கல பத்தியா அப்படிங்கிற ஒரு வருத்தமோ ஒரு குறையோ மனக்குறையோ வச்சுக்காதீங்க. அவங்கள புரிஞ்சுக்க பாருங்க. குழந்தைங்களுக்கு 1008 டென்ஷன் இருக்கு. சோ அதனால அந்த குழந்தை சொல்லுது. நல்ல மூட்ல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம கிட்ட பேசும் அப்படின்னு நம்மள நானே சமாதானப்படுத்திக்கணும். இந்த ஈகோவே வேண்டாம் அந்த இடத்துல. சோ பேர குழந்தைங்கள்ட்டையும் அந்த மாதிரிதான் இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம பேர குழந்தைகள் ஏதாவது தவறு பண்ணா கூட நம்ம தட்டி கேட்கறதுக்கோ அந்த குழந்தைங்களை திட்டி சரி பண்றதுக்கோ நமக்கு உரிமை இல்லை. நம்ம பசங்களே கேட்பாங்க, ஏன்பா நீங்க சொல்றீங்க, ஏமா நீங்க சொல்றீங்க, நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க பேசாம இருங்கன்னு தான் சொல்றாங்க. குழந்தைங்களும் நம்ம சொல்றதை கேட்காது. சோ அதுக்கான உரிமை நமக்கு இல்லை. ஆனா உண்மையான அன்புங்கிறது நம்ம பேர குழந்தைங்களோ யாரு தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டி திருத்துறது தான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது நம்ம வளர்ந்த சூழ்நிலையில இருந்தது. நம்ம அப்பா அம்மா மட்டும் இல்ல, நம்ம டீச்சர்ஸ் கூட திட்டுவாங்க, ஏய் இன்னார் பையன் தானே, ஏன் இந்த தப்பு பண்ற அப்படின்னு. ஊர்க்காரங்க தெரிஞ்சவங்க திட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம பேர குழந்தைங்களே நம்ம சொல்றதை கேட்கறது இல்லை. சோ அந்த இடத்துல நம்ம அந்த பிரச்சனையை எப்படி அந்த எதிர்பார்ப்பை குறைச்சுக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம அந்த இடத்துல நம்ம ஈகோ வச்சுக்கிட்டு இது பண்ணோம்னா நம்ம நிம்மதி போயிடும், நம்ம அமைதியும் இருக்காதுங்க, இருக்க முடியாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுவீங்க, இன்னைக்கு பார்க்ல மீட் பண்ணலாமா, இன்னைக்கு கோவிலுக்கு போலாமா, இல்ல நம்ம இந்த ஒரு கச்சேரிக்கு போலாம்னு நினைச்சோமே போலாமா. அவர் 10 நாள் வருவார், 11ஆம் நாள் இல்லப்பா எனக்கு இந்த வேலை இருக்கு, இல்ல எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே நம்ம கோச்சுக்கிறது, பத்தியா நான் கூப்பிட்டு அவன் வரல பத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிறது. அப்படி நினைக்கவே கூடாது. அவனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். சோ அந்த இடத்துலயும் நம்ம யோசிச்சு சிந்திச்சுதான் முடிவெடுக்கணும். உடனே அவனை தப்பா சொல்லக்கூடாது. அவருக்கு ஃப்ரெண்ட புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்பதான் அந்த நட்பு நீடிக்கும், நம்ம நிம்மதியா இருக்க முடியும். சரிங்களா? ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி அப்படிதான். அந்த சமுதாயம் வெளியில போகும்போது நம்மளை உதாசீனம் தான் படுத்துவாங்க. பல இடங்கள்ல ஆபீஸ்களே ஆகட்டும், எங்க போனாலும் பெரியவங்களுக்கு உதாசீனம், ரொம்ப உதாசீனப்படுத்திடுவாங்க. அப்பெல்லாம் நமக்கு ஒதுங்க தெரியணும் கொஞ்சமாவது. இல்ல நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால முடியாது, அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது நம்மளால. சோ அப்ப அந்த இடத்துல ஒதுங்க தெரியணும். இல்ல ஒதுங்காம நம்ம பிரச்சனை பண்ணோம்னா திருப்பி நம்மளுக்கு தான் இவங்களும் திட்டுவாங்க, நம்ம குழந்தைங்களும் திட்டுவாங்க. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் போற, பேசாம வீட்டுல இருக்க வேண்டியது தானே, ஏன் இப்படி போய் பிரச்சனையை கொண்டு வர அப்படின்னு நம்ம வீட்டுல இருந்தும் திட்டு கிடைக்கும். சோ எங்கே நம்மளுடைய எல்லை எதுவரை, அது குழந்தைகளாகட்டும், பேர குழந்தைகளாகட்டும், நண்பர்களாகட்டும், சமுதாயமாகட்டும், எல்லை எதுவரை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம இருந்தோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியும் இருக்கும், அமைதியும் இருக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எல்லைக்குள்ள இருந்தாதான் எதுவுமே நல்லது. அடுத்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. வாழ்க்கை துணை கிட்ட தான் எல்லாமே பகிர்ந்துக்க முடியும், எல்லாமே பேசிக்க முடியும், எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நம்ம சொல்லிக்க முடியும். ஸோ அந்த வாழ்க்கை துணையோட நல்ல உறவு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள, அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றாங்கல்ல, எதிர்பார்ப்பில்லாத அன்பு அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகும். அது ரொம்ப முக்கியம். முற்பகுதியில நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம், உட்காந்து பேசியிருக்க மாட்டோம், ஒரு 10 நிமிஷம் குவாலிட்டி டைம் கூட நம்ம ரெண்டு பேருக்காக சேர்ந்து செஞ்சிருக்க மாட்டோம். பட் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அது செய்யணும். உனக்கு முடியலையாம்மா, ஓகே நம்ம பாத்துக்கலாம், உனக்கு இது தேவையா, நான் செய்யறேன். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், நம்ம அந்த சொன்ன மாதிரி தாச தச சக மார்க்கத்தை நம்ம கொண்டு போகணும். புரியுதுங்களா? இல்ல புரிஞ்சுக்கணும், கணவன் புரிஞ்சுக்கணும், எனக்கு வயசான மாதிரி மனைவிக்கும் வயசாச்சு, அவனால இது முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆணாதிக்கமா அங்க நடந்துகிட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காது. நம்ம பாக்குற வகையில பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆன பிறகு ஒரு வீட்டுல வந்து மனைவியினுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். புரியுதுங்களா? மனைவியோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். அப்ப மனைவி வந்து கணவன் கிட்ட இதை பண்ணாதீங்க, அதை பண்ணுங்க, இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா இது பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் ரெண்டு பேருமே பண்ணட்டுங்களா, இதை பண்ணட்டுமா அப்படின்னு ரெண்டு பேரும் பரஸ்பரம் பகிர்ந்துட்டு பரஸ்பரம் பேசி பரஸ்பரம் அன்பு செலுத்தி அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு நிகரான ஒரு அற்புதமான அமைதியான வாழ்க்கை கிடையாது. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி இணைந்த தம்பதிகளா நம்ம வாழ்க்கை துணை அமைஞ்சிச்சுன்னா வாழ்க்கையின் பிற்பகுதி, பணம் இதெல்லாம் ஒரு பொருட்டு தான், முக்கியம்தான், இருந்தாலும் அதற்கு மேலா 50 ரூபாய் இருக்கிற இடத்துல 10 ரூபாய் இருந்தா கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும், ப்ரொவைடட் நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தா. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செய்து முயற்சி பண்ணுங்க இனிமேலாவது. அப்படி இல்லை அப்படின்னா உட்காந்து பேசுங்க, தயவு செய்து உட்காந்து பேசுங்க. என்ன உன்னுடைய பிரச்சனை, என்ன என்னுடைய பிரச்சனை, இது என்னுடைய எதிர்பார்ப்புகள், இது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன. இனிமே இந்த உலகத்துல யாரும் நமக்கு வந்து எல்லாம் ஒரு கோட்டுக்கு வெளியில தான்ப்பா, இந்த கோட்டுக்குள்ள நீயும் நானும் மட்டும்தான். ஸோ நம்ம ஒருத்தர் நமக்கு நாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறத உட்கார்ந்து பேசுங்க தெளிவா. ரெண்டு பேரும் நல்ல டைம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, எது இருந்தாலும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப அமைதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காத போது நமக்கு ஏற்படக்கூடியதுதான் ஏமாற்றங்கள். ஏமாற்றம் கிடைக்கும். பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றம் இருக்கும், நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். இத பத்தி எல்லாம் வந்து வரும்போது நமக்கு அந்த பிற்பகுதி வந்து ரொம்பவே ஒரு குழப்பம் மிகுந்ததா, வலி மிகுந்ததா, நிம்மதி இல்லாம போயிடும். சோ இதுல எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையா நம்ம சரி பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு சிந்திச்சு சரி பண்ணிட்டு வந்தோம்னா இந்த ஏமாற்றங்கள் அவமானங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். புரியுதுங்களா? இப்ப வந்து நிறைய இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதியோர் இல்லம்னு ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு நமக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து, அதாவது பணம் இல்லாம பெற்றோர்களை வந்து அனாதை இல்லத்துல கொண்டு போய் விடுற காலம் போய் பெற்றோர்களே பண வசதி இருந்தாலுமே ஒரு நல்ல சொபஸ்டிகேட்டட் வசதியான முதியோர் இல்லத்துல போய் நாங்க இருந்துக்கிறோம்ப்பா, அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்களே தேர்ந்தெடுத்து போற ஒரு கால சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ, இல்லைங்களா? இப்ப வந்து ஊருக்குள்ளேயே அப்பா அம்மா பையன் மருமக பொண்ணு பையன் மாப்பிள்ளை எல்லாம் இருந்தா கூட அவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. வீட்டுக்குள்ள நமக்கு பேசுறது கூட ஆள் இல்ல. அவங்க வந்து சாட்டர்டே சண்டே பசங்க கூட பேசணும்னா கூட அப்ப கூட அவங்க பிஸியா தான் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. சோ நமக்கு பேசுறதுக்கு, ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாம் இருந்தாலுமே இமோஷனலா நம்ம வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுறதுக்கு ரொம்ப விரும்புவோம் பிற்பகுதியில. அப்போ அதுக்கு ஆள் இல்லைங்கும் போது நம்ம ரொம்ப அப்செட் ஆயிடும். அப்போ இந்த முதியோர் இல்லங்கள் எல்லாம் அந்த ஏக்கத்தை கொஞ்சம் தீர்க்குது. இப்போ நிறைய வசதியான முதியோர் இல்லங்கள் இருக்கு. அதனை குறித்த அந்த முதியோர் இல்லங்களை குறித்த ஒரு பார்வை நம்ம கிட்ட நம்ம மாத்தணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன
அப்பா அம்மா பையன் இருந்தாலும் ஒரு இதுல அனாதை இல்லம் அல்ல அது. இவங்களே பணம் கொடுத்து வசதியா நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இல்லங்கள் அது. அந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க போனீங்கன்னா வேளை வேளைக்கு நம்ம சாப்பாடு, இப்ப சுகர் பேஷண்டா டயட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கன்ஃபார்ம்டு, அதுக்கப்புறம் நமக்கு இப்ப கணவனுக்கு அவர் மனதை ஒத்த அவரோட வேவ்லென்த்துக்கு ஏற்ப நண்பர்கள் கிடைப்பாங்க, மனைவிக்கு அவங்களுக்கு வேவ்லென்த் ஒத்த தோழிகள் கிடைப்பாங்க, அவங்க கூட அவங்க வாக்கிங் போயிட்டு ஸோ அவங்க உடல்நிலை பத்தி நல்லா கவனிச்சுக்கலாம். வாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுக்குவாங்க, மனசுல நினைச்சதை பேசி பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. நினைச்சா வெளியில போலாம், இல்லையா வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு டிவி பாக்குறதா, இல்ல ஒரு ஆன்மீக புஸ்தகம் படிக்கிறதா, ஒரு திருமுறை படிக்கிறதா, இல்ல வகுப்புகள், திருமுறை வகுப்புகள், உங்களை மாதிரி ஆன்மீக வகுப்புகளுக்கு போறதா. சோ அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க அவங்க வாழ்க்கையை. இதனால் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை தனக்காக நான் வாழ்கிறேன், எனக்காக நான் வாழ்கிறேங்கிறது இந்த முதியோர் இல்லங்கள் கொடுக்குது. நிறைய முதியோர் இல்லங்களுக்கு நான் விசிட் பண்ணி பார்த்திருக்கேன். நிறைய சீனியர் சிட்டிசனும் அவங்க கவுன்சிலிங் கொடுத்திருக்கேன். அவங்க சொல்றாங்க, இதை இது நானா சொல்றது அல்ல, அவங்க சொல்றாங்க, இங்க நாங்க ஹாப்பியா இருக்கோங்க, ஆனந்தமா இருக்கோம், குழந்தைங்களும் வீக்லி ஒன்ஸ் வந்து பாக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு நாங்க பாரமா இல்லாததுனால அவங்களும் ரொம்ப ஆரோக்கியமா வராங்க. குழந்தைகள் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையோ வரும்போது எங்க கிட்ட அன்பா பாசமா பேசுறாங்க, நல்லா என்ஜாய் பண்றோம். அப்ப எங்க குழந்தைகள் என் பையன் தான் வரணும்னு அவசியம் இல்லை. பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்களுடைய குழந்தைங்க வந்தாலும் என் குழந்தைகள் மாதிரிதான் நான் அவங்களோட சந்தோஷமா கழிக்கிறேன்னு நிறைய பெரியவங்க சொல்றதை நான் கேட்கிறேன். ஆனந்தமா இருக்காங்க, பயம் இல்லாம போயிட்டு வராங்க, ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லங்களுடைய கலாச்சாரம் இப்ப வளர்ந்துட்டு இருக்குது. சோ இதை எல்லாமே நம்ம யோசிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உண்மை நிலை என்ன அப்படிங்கறது உணர்ந்து நம்ம மனசை தெளிவா வச்சுக்கிறதுக்கு உதவுறதுதான் இந்த ஆன்மீகம். புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் ஆன்மீகம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, பஜனை பாட்டு பாடுறது அல்ல. அது அதுல ஒரு பகுதி தான் ஆன்மீகத்துல. ஆன்மீகங்கிறது என்னன்னா, நம்ம இதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு, நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு, நம்மளுடைய பிரச்சனைகளை கடந்து வர்றதுக்கு, நம்ம மனசை தெளிவாக்குறதுக்கு, நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு உதவுறது தான் ஆன்மீகம். புரியுதுங்களா? சோ ஆன்மீகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்பிரிச்சுவல் இது தேவை. எதுக்குன்னா நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த உலகத்திலேயே நம்ம சொல்படி கேட்காத ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குழந்தை என் பேச்சே கேட்கறது இல்ல, வேற குழந்தைங்க கேட்கறது இல்ல, என் கணவரே கேட்கறது இல்ல, என் மனைவியே கேட்கறது இல்ல, என் பேச்சை யாருமே கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. நம்ம பேச்ச கேட்காத ஒரே ஆள் நம்ம தான், நம்ம மனசுதான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். நம்ம மனசுதான் நம் சொல்படி கேட்காதது. நம் மனச நம் சொல்படி கேட்டு நடக்கிற வைக்கிறதுக்கு உதவுறது தான் ஆன்மீகம், பக்குவப்படுத்திக்கிறது தான் ஆன்மீகம். சோ இந்த ஆன்மீக குருவருள் மையத்துல நீங்க எல்லாம் சேர்ந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே இந்த ஆன்மீக வகுப்புகளை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களோட மனசை பக்குவப்படுத்திக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெளிவாக்கிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. பரவாயில்ல, இந்த பரபரப்பான சூழ்நிலையில கூட நான் உங்களோட இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய செயல்பாடுகள், நிறைய இதுல கலந்துக்கிறீங்க, பண்றீங்க. சோ இதெல்லாம் உங்களோட, அதாவது பிசிக்கலா நம்ம இருக்கிறது வேற, இமோஷனலா மென்டலா நம்மளோட மனசுக்கு அமைதியும் ஒரு இதுவும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்திக்கிறது வேற இல்லையா? சோ இமோஷனலா வி ஆர் ஹாப்பி. ஒரு ஆஃப்டர் 50 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இமோஷனலா தான் நம்ம ஹாப்பியா இருக்கணும். சோ இந்த இமோஷனலா ஹாப்பியா இருக்கிறது இப்பவே இந்த ஆன்மீக மையத்துல சேர்ந்துக்கிறது, பல காரியங்கள் பண்றதுல நம்ம இமோஷனலா ஹாப்பி. அதுக்குதான் நிறைய சுற்றுலா போறாங்க ஜனங்க, நிறைய தலப்பயணங்கள் போறாங்க, தீர்த்தாடனங்கள் போறாங்க, கோவில்களுக்கு போறாங்க, நிறைய கலை நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க. மியூசிக் இஸ் த பெஸ்ட் ரிலீஃப் ஃபார் எல்லா பிரச்சனைகளுக்கும் இசைதான் மருந்து. சோ அந்த மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையினோட பிற்பகுதிய அமைதியாவும் நிம்மதியாவும் ஆனந்தமாக கழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. எல்லாத்துக்கும் மேலா இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு இல்லையா? நம்ம பேங்க்குக்கு போய் பணம் கியூல நின்று பணம் எடுக்கிறது போச்சு, ஏடிஎம் வந்துருச்சு. அதே மாதிரி போன், அந்த காலத்துல போன் எப்படி இருந்தது, ஒரு இது இல்ல ட்ரங்க் கால் போடணும், தூரத்துல இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு, அமெரிக்கால இருக்கவங்களோட பேசுறதுக்கு, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது. இப்ப போன்
வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் பார்த்தா ஒரு கை பட்டன்ல நம்ம உலகத்தை விஷயம் முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. அமெரிக்காவில் இருக்கிற பையன் கூட எப்ப நினைச்சாலும் வாட்ஸ்அப்ல ஃப்ரீயா பேச முடியுது இல்லைங்களா? குழந்தைகள் விளையாடுறத நம்ம இங்கிருந்து பார்க்க முடியுது. எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி பார்க்க முடியுது. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா எத்தனை நல்ல விஷயங்கள் வருது, கெட்ட விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அதையெல்லாம் தவிர்த்து நல்ல விஷயங்கள் பலது வருது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய ஆன்மீக உரை ஆகட்டும், இல்ல நிறைய மனசை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு உரைகளாகட்டும், பட்டிமன்றங்களாகட்டும், சில பேருடைய பேச்சுகளாகட்டும், அரசியல் நிகழ்வுகளாகட்டும், எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு எது விருப்பம், பாட்டு, மியூசிக், எந்த ஆனந்தமா நம்ம வந்து இரவுல பாட்டு கேட்கிறோம். பழைய பாடல்கள் எல்லாம் நம்ம இதுலதான் டேப்ல போட்டு கேட்டுட்டு இருந்தோம். இப்ப யூடியூப்ல உங்களுக்கு எந்த பாடகையோட எந்த பாட்டு வேணாலும் கேட்க முடியுது. ஸோ அமைதியா அது இதெல்லாம் இந்த சயின்ஸோட டெக்னாலஜியோட வளர்ச்சினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான். இந்த பெரியவங்க நம்ம வந்து ஆஃப்டர் 50 இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. எப்படி ஆப்ரேட் பண்றது, போன்ல என்னென்ன ஆப் இருக்கு, எதற்கு போனா எது தெரியும், இது நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏடிஎம், பேங்க்குக்கு போய் பணம் எடுக்காம ஏடிஎம் கார்டை வச்சு பணம் எடுக்கணும். அதை வந்து நம்ம ரொம்ப ஏடிஎம் கார்டையே எப்படி சேஃபா யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல பல வகையான ஏமாற்று வேலைகள் பண்றாங்க. நம்மளே வயசானவங்கன்னா உடனே வாங்க நாங்க போட்டு தரோம்னு பக்கத்துல நிக்கிற போய் நம்ம பின்னோட சொல்லுவோம், பின்ன போட்டு பணம் எடுத்துட்டு அவருக்கு தேவையானது எடுத்துப்பாரு. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. ஸோ அதை வந்து ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது எப்படி அந்த ஏடிஎம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு இப்ப நாம 2 பேர் இருக்கோம், ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு கச்சேரிக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஓலா புக் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய தேவைகளை நம்ம சுயமா செஞ்சுக்க கூடிய வகையில நம்ம இது பண்ணிக்கணும், தயார் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜியை நம்ம எல்லாருமே பெரியவங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படி வாழ முடியாது இந்த காலகட்டத்தில். இது எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு மருத்துவமனைக்கே போகணும், நம்மளால நடந்து போக முடியாது, பஸ்ல ஏற முடியாது, பஸ் நமக்கு ஃப்ரெண்ட்லி கிடையாது, அவ்வளவு உயரப்படி ஏற முடியாது. ஸோ ஒரு ஓலா புக் பண்றோம், ஒரு ஆட்டோ புக் பண்றோம், ஒரு கார், அது எப்படி நம்ம தெரிஞ்சாதான் இம்மிடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் ஆயிடுது. நம்ம அதனால நம்ம எல்லாம் இந்த சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். நம்ம குழந்தைங்க கிட்டயோ இல்ல பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டு பையன்கிட்டயோ தெரிஞ்சு நம்ம இது எல்லாமே படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒரு ஒரு சேயிங் வந்து நான் இங்க சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம 60 வயசுக்கு மேல நோயே இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா? நோயே இல்லாம இருந்தாங்க, அதுதாங்க நம்ம வாழ்க்கையுடைய வெற்றி. 70 வயசுக்கு மேல மற்றவர்களுக்கு பாரம் இல்லாமல் ஒரு உணவுக்கோ, உடைக்கோ, ஒரு இருப்பிடத்துக்கோ, ஒரு மருந்துக்கோ, நிறைய வீட்டுல பாத்திருக்கீங்களா, அதாவது ஒரு மூக்கு கண்ணாடி உடைஞ்சிருக்கும், அதை மாத்துறதுக்கு பையன்கிட்ட ரொம்ப நாளா தொங்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு மறந்து போயிருக்கும், செஞ்சு கொடுக்கணும்னு தான் நினைப்பார் பையன், பட் அவருக்கு மறந்து போயிருக்கும். அவருடைய பிஸியான இதுல இது ஒரு பெரிய ப்ரையாரிட்டியா அவருக்கு இருக்காது. நமக்கு அதுதான் ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம ப்ரையாரிட்டி தான் அவரோட ப்ரையாரிட்டி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லப்பா மறந்துட்டேன், இந்த வார கடைசியில பண்ணித்தரேன் அப்படிம்பாங்க. அது 1 வாரம் ஆக்கலாம், 2 வாரம் ஆக்கலாம். பொறுமை நமக்கு தேவை. ஸோ அந்த 70 வயசுல வந்து மற்றவங்களுக்கு பாரம் இல்லாமல் நம்ம காரியங்களை நம்மளே பண்ணிக்கிறது, சுயமா பண்ணிக்கிறது, அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுடைய வாழ்க்கையோட வெற்றி. அதாவது அந்த பாரம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது என்னன்னா, பொருளாதாரம் இருக்கணும், ஒரு தேக ஆரோக்கியம் இருக்கணும், மன ஆரோக்கியம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கணும். நான் போய் இந்த காரியத்தை நான் முடிச்சுட்டு வந்துருவேன், நான் எனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சுக்குவேன், மெடிக்கல் ஸ்டோர்ல போய் எனக்கான மருந்தை நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ட், மன தைரியம் இருக்கணும். புரியுதுங்களா? அப்பதான் அந்த பாரம் இல்லாம, மற்றவங்களுக்கு பாரம் இல்லாம நம்ம வாழ்றதுன்னு அர்த்தம். அப்படி வாழ முடிஞ்சுன்னா அது ஒரு வெற்றி நமக்கு. அடுத்தது 75 வயசாச்சு. மோஸ்ட்லி இந்த 75 வயசுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிமென்ஷியா, மறதி நோய் வந்துடும், நிறைய மறந்துடுவோம். அது முதல்ல எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த போன் மொபைல் வராதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பேருடைய போன் நம்பரை வந்து, லேண்ட்லைன் போன் நம்பரை வந்து நம்ம மனப்பாடமா சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நம்பரே நமக்கு தெரியறது இல்லை, அந்த அளவுக்கு இந்த மொபைல் நம்மளை சோம்பேறி ஆக்கிடுது. ஸோ அந்த நண்பர்களை எல்லாம் மறக்காம
நிறைய பேருக்கு நண்பர்கள் மறந்து போயிடுவாங்க, ஃபோன் நம்பர் மறந்து போயிடும். ஒரு நண்பரை பத்தி சொன்னா கூட இந்த மாதிரி மகன் சொல்லுவான், அப்பா இந்த ஃப்ரெண்டு உனக்கு தெரியுமா, அவர் உன்னை பத்தி விசாரிச்சாருப்பா, நான் பார்த்தேன் வழியில. அப்படியா, எனக்கு தெரியாதே, அப்படி ஒரு நண்பர் எனக்கு இருந்தாரா என்ன, அப்ப எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சோ நம்ம மறந்துடுவோம், நமக்கு மறதி வந்துடும். அப்படி 75 வயசுல மறதி இல்லாமல் எல்லாரையும் நிறைவு வச்சுக்கிட்டு, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளை எல்லாம் நினைவு வச்சுட்டு பேசி பாருங்க. அது உண்மையிலேயே ஒரு வெற்றி. இப்போ ஒரு 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 திருமண விழாவுக்கு போறீங்க, ஒரு ஏய் உன் பேர் இதுதானே, நீ தானே அது, அப்படிங்கும்போது அவருக்கு ஆஹா என்ன ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணிட்டாரே அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். நம்மளை யாராவது ரெகக்னைஸ் பண்ணிட்டா அது அதை விட சந்தோஷம் இல்லையா? அப்படி சந்தோஷப்படும்போது சின்ன வயசுல நீ நானும் சேர்ந்து படிச்சோம், அந்த மலரும் நினைவுகள் பேசிக்கிறது. அன்றைக்கு ஒரு காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு நண்பனை சந்தித்து அவனோட பழைய மலரும் நினைவுகளை பேசிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லா இருப்பீங்க, ஃபுல் ஆஃப் எனர்ஜியா இருக்கும். உங்களுக்கு பழைய நினைவுகளே சுத்திட்டு இருப்பீங்க, எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. சோ அது கொடுக்கக்கூடிய அந்த நண்பர்களை எல்லாம் ஞாபகம் வச்சு, உறவுகளை ஞாபகம் வச்சு மறக்காம அவங்களோட ஜாலியா இருக்கிறது என்ஜாய் பண்ணீங்கன்னா 75 வயசுல அது உங்களுக்கு ஒரு வெற்றி. அடுத்தபடியா 80 வயசு வந்துருச்சு. ஏன்னா இப்ப நம்ம முதல்ல 60 வயசு தான் அப்படின்றோம். இப்ப இந்தியாவில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இப்ப லேட்டஸ்டா கூட ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு. 2050 பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எபோவ் 80 இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களாம். முதியோர் தான் நிறைய இருக்கும், இளைஞர்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல நிறைய குழந்தைகள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தது, 3 குழந்தைங்களாச்சு, 2 குழந்தைங்களாச்சு, 1 குழந்தையாச்சு. இப்போ அந்த குழந்தைகளே வேண்டாம், உனக்கு நீ எனக்கு நான் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. அதை விட நிறைய யங்ஸ்டர்ஸ் கல்யாணமே வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய கடமைகள் எல்லாம் தீரும்போது 30-35 வயசு ஆயிருது. அப்ப அவங்க அந்த ரொமான்ஸ் அது இதெல்லாம் தாண்டி ஒரு செக்யூரிட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பா அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கோங்கிற ஸ்டேஜ் வந்துடுறாங்க. அப்படி அந்த கல்யாணங்கிற பந்தத்துல வர்றதுக்கே அவங்க விரும்புறது இல்லை. 35-40 வயசுக்கு மேல கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை, அது பிசிக்கலாவும் சிக்கலா இருக்கு, மென்டலாவும் சிக்கலா இருக்கு, மருத்துவ ரீதியாவும் சிக்கலா இருக்கு. அதனால வேண்டாம், இப்படியே நம்ம இருந்து போயிடுவோம், ஜாலியா இருந்து போயிடுவோம். அப்ப அவங்க அந்த பல படிகள் தாண்டி போயிடுறாங்க. புரியுதுங்களா? உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, அந்த பல இது கடந்து போயிடுறாங்க. சோ அப்படி வரும்போது நம்மளோட இது இளைஞர்கள் ரொம்ப கம்மியாகவும் குழந்தைகள் அதை விட கம்மியாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற 2050 இப்படிதான் நம்ம இந்தியாவில் இருக்க போகுதுன்னு ஒரு ஆய்வறிக்கை இப்ப ரீசெண்டா வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது 80 வயசுக்கு மேல இருக்கவங்க நிறைய இருப்பாங்க. அந்த 80 வயசுக்கு மேல நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம், வழி மறக்காம, பாதை மறக்காம, வழி தவறாம நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்பி சேர்ந்தா அது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி அப்படிங்கிறாங்க. சோ இதையெல்லாம் அடையணும்னா நம்ம இவ்வளவு நேரம் பேசின பிரச்சனைகள், இவ்வளவு நேரம் பேசின தலைப்புகள், இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள்ல எல்லாம் சிந்திச்சு செயல்பட்டு ஒவ்வொன்னையும் நம்ம அதை கடந்து வந்தோம்னா, மனப்பக்குவத்தோட ஒரு தெளிவோட உணர்ந்து கடந்து வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதி நிஜமாவே ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க. அமைதி நிம்மதிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அமைதி நிம்மதிங்கிறது ரொம்ப பணம் இருந்தால்தான் வரும், ரொம்ப நோயே இல்லாம ஆரோக்கியமா இருந்தாதான் வரும், எல்லா உறவுகளும் இருந்தாதான் வரும், எல்லா எதிர்பார்ப்புகளும் நடந்தால்தான் வரும், என் வாழ்க்கையில ஏமாற்றங்களே இல்லை அப்படின்னதான் வரும்னா நிச்சயமா கிடையாது. அமைதியும் நிம்மதியும் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. எல்லாம் இருந்தும் இல்லாத நிலை, எதுவுமே இல்லாத நிலை, வெற்றிடம், வெறுமை அப்படிங்கிற ஒரு நிலையே நம்ம சில சமயம் நிறைய பேருக்கு அது வந்திருக்கு. எல்லாம் இருக்கு எனக்கு, ஆனாலும் ஒரு எம்டினஸ் இருக்கு என் லைஃப்ல அப்படின்னு நிறைய பேர் வராங்க கவுன்சிலிங்க்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனசுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அந்த நிமிஷத்துல அப்படிங்கிறது தெரியாததான். புரியுதுங்களா? அப்ப அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம், அவங்க போகக்கூடிய வழி, அவங்க பயணிக்க வேண்டிய பாதை என்ன அப்படிங்கும்போது அவங்க டெஃபினட்டா போகக்கூடிய பாதை ஆன்மீகமா தான் இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோவில்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க.
பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறனால அங்க போய் பாசிட்டிவ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோவில்களுக்கெல்லாம் நீங்க விசிட் பண்ண நிறைய பேர் ஒரு தூண்ல அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அங்க அவங்க கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்க்காக. ஸோ அது எல்லாமே இருந்து இல்லாத ஒரு நிலை கூட சில சமயம் பலருக்கு வரலாம். வாழ்க்கையினோட பிற்பகுதியில ஒரு வெற்றிடம் வரலாம், ஒரு எம்டினஸ் வரலாம். அதை கடக்கிறதுக்கு நம்ம நிறைய நமக்கு புத்தகங்கள் படிக்கலாம், நிறைய மியூசிக் பாட்டுகள் கேட்கலாம், இசை கேட்கலாம். இசை அருமையான மருந்து, அருமருந்து இல்லையா? தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன்னு சொல்றாங்க. அது மாதிரி நமக்கு பிடிச்ச பாட்டு படிக்கலாம். புத்தகங்கள் நல்ல வழித்துணை நமக்கு புஸ்தகங்கள் தான். நல்ல புஸ்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இசை கேளுங்க, கோவில்களுக்கு போங்க, ஆன்மீக வகுப்புகள் இந்த மாதிரி சேருங்க. நிறைய என்ன சொல்றது, சிரிக்கணும், பகிர்ந்துக்கணும், நிறைய விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும். இந்த மாதிரி எதுக்குமே ஒரு அதாவது சில விஷயங்களுக்கு தாங்க எல்லை தேவை, பல விஷயங்களுக்கு எல்லையே தேவையில்லை. பாட்டு கேட்கறதுக்கு எல்லை தேவையில்லை, சிரிக்கிறதுக்கு எல்லை தேவையில்லை, நண்பர்களோட அளவலாகிறதுக்கு எல்லை தேவையில்லை. அந்த மாதிரி இமோஷன்லாம் நம்ம நிறைய கத்துக்கணும், கத்துக்கணும், அனுபவிக்க. சில பேர் பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிக்கு போவாங்க, அந்த நீரை அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இல்ல காட்டுக்குள்ள போவாங்க, பறவைகளுடைய ஒலி, இந்த மரங்களின் சலசலப்பு, இதெல்லாம் நிறைய பேருக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஸோ எது நமக்கு கைவசப்படுமோ, நமக்கு நம்மனால முடியுமோ, எல்லாரையும் காட்டுக்கு போகணும், எல்லாரும் நீர்வீழ்ச்சிக்கு போகணும், எல்லா சுற்றுலாக்கு போகணும் அவசியமே கிடையாது. நம்மனால எது முடியுமோ, நம்மளுடைய எல்லைக்குள்ள நம்மனால எது முடியும், நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறது எது முடியும், நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, நம்ம தெளிவு பெறதுக்கு எது முடியுமோ, பக்கத்துல கண்டிப்பா ஒரு கோவில் இருக்கும், அங்க போகலாம். 4 நண்பர்களை பார்த்து பேசினா நமக்கு நிம்மதியா இருக்குன்னா பண்ணலாம். ஸோ நமக்கு நிம்மதி, ஆனந்தம், அமைதி எப்படி கிடைக்கும்னா அதை நம்ம யோசிச்சு சிந்திச்சு நம்ம செயல்படலாம். மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அனைவருக்கும் நன்றி.